ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் போயிட்டு வர்றதோட தான் என்னோடய ஒரு டே ஸ்டார்ட் ஆகும். வரும்போது மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துருந்தேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, 2 வரமிளகா, சோம்பு, ஜீரகம், மிளகு இதை நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பொடிச்சு அதில் 4 சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி அதை மஷ்ரூமில் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணி இந்த வேகிற மஷ்ரூமில் போட்டுடலாம். இது நல்லா வெந்து சாறு உருகி வரும்போது அதை நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு ஹாஃப் தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி எடுக்கிறத இந்த மெத்தட். ஒரு வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகா, அந்த ஹாஃப் தக்காளி, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச மஷ்ரூமையும் போட்டுடலாம். அது சாறு நல்லா குறுகி வரும்போது கொஞ்சமாக கரும்பு சக்கரை, டேஸ்ட் எல்லாம் கரெக்டாகிற கரும்பு சக்கரையும் போட்டு நல்லா இலக்கி சாறு குறுகி எடுத்து சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு இட்லியும் காந்தி சட்னியும் தான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.